ஹலோ ஆல். இன்றைக்கி சில்க் த்ரெட் ப்ராக்டிஸ் பார்க்கலாம். சில்க் த்ரெட் எப்போதுமே இந்த மாதிரி சேம் கலரில் தான் வாங்கணும். இந்த மாதிரி ஒரு சில்க் த்ரெட் தான் கிடச்சிச்சின்னா நீங்கள் பாபினில் சுற்றி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சில்க் த்ரெட்டில் எப்படி பேசிக் செயின் ஸ்டிச் போடலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி 2 சில்க் த்ரெட் எடுத்து வச்சுக்கணும். சேம் கலரில் எடுத்து வச்சுட்டு 2தோட எண்டையும் நம்ம இனிஷியல் நாட் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். எப்போதும் போல் கீழே வச்சுட்டு நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடலாம். த்ரெட்டுக்கான நீடில் நம்பர் 14. நம்ம இப்போ எப்போதும் போல் செயின் ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் இந்த பாருங்கள் 2 நூல் வந்திருக்கும். இந்த மாதிரி நம்ம 2 நூலையுமே தான் நீடில் விட்டு எடுக்கணும். ஃபஸ்ட்டு பிகினர்ஸ்க்கு ஒரு நூல் தான் வரும். ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா 2 நூலும் நமக்கு வந்துடும். செயின் ஸ்டிச் ஜெரி த்ரெட்டில் போடுற மாதிரி சில்க் த்ரெட்டில் ஈஸியாக வராது. ஃபஸ்ட்டு எடுத்த பிறகே நிறையா ப்ராக்டிஸ் தேவைப்படும். கட் ஆகி போகும், இல்லைன்னா ஒரு த்ரெட்டு தான் வரும். அந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம் இருக்கும். நீங்கள் திருப்பி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும் போது நமக்கு சில்க் த்ரெட் ப்ராக்டிஸ் ஈஸியாக கிடச்சிடும். சில்க் த்ரெட்டை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் நிறையா தேவைப்படும், இல்லைன்னா கரெக்டாக வராது. இந்த மாதிரி நம்ம ரெகுலராக உள்ள பேசிக் செயின் ஸ்டிச் தான் போட்டுக்கிட்டு வரோம். நம்மளோட சேனலில் ஃப்ரீ ஆன்லைன் ஆரி கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அந்த கிளாஸோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இது வரைக்கும் வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நம்ம எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வேவாக உள்ள டிசைனில் போட்டு பார்ப்போம் எப்படி யூஸ் பண்ணலான்னு. நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி நிறையா ப்ராக்டிஸ் பண்ண தான் ஆரி ஈஸியாக வரும். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்க தான் உங்களுக்கு ஹேண்டில் எப்படி வளைக்கலாம், எப்படியெல்லாம் கொண்டுட்டு போனால் ஈஸியாக வரும், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு எடுத்த பிறகே வரலை அப்படின்னு யாரும் விட்டுற வேணாம். திருப்பி ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக ஈஸியாக வரும். இப்போ நம்ம அந்த வேவ் மாதிரி உள்ள டிசைன் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். போட்டுட்டு அதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். நீங்களும் இந்த மாதிரி நான் போடுற எல்லா டிசைனுமே 2 or 3 டைம்ஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஹாஃப் ட்ரையாங்கிள் மாதிரி உள்ள டிசைன் போட்டு பார்க்கலாம். இந்த எட்ஜஸ் டர்னிங்ஸ்லாம் எப்படி பண்ணணும்னு நான் போன கிளாஸ்லேயே சொல்லியிருக்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் டர்னிங்லாம் திருப்பி எப்படி போடுறது அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த வீடியோவை திருப்பி பார்க்கும் போதே உங்களுக்கு எப்படியெல்லாம் இது பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன ஷேப்ஸ்லாம் போட்டு பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்களோ அந்தந்த ஷேப்ஸ்லாம் ஃப்ரீ டைம் இருக்கும் போதெல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்த மாதிரி சில்க் த்ரெட்டில் நிறையா ப்ராக்டிஸ் தேவைப்படும். ஏன்னா சில்க் த்ரெட் எப்போதுமே டக்குன்னு வந்துடாது. நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். அது மட்டும் இல்லாமல் சில்க் த்ரெட் சீக்கிரமாக கட் ஆகிடும். ஸோ நீங்கள் அதை பொறுமையாக போடும்போது தான் அது கட் ஆகாமல் இருக்கும். அதனால் மேக்ஸிமம் பொறுமையாக போடுங்க. இந்த வீடியோவில் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் கொஞ்சம் இது பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பி ஸ்லோவாக காமிச்சிருப்பேன். நான் எப்படி ஸ்லோவாக போடுறேனோ அந்த மாதிரி தான் நான் டைரெக்டாகவே போடுவேன். ஃபாஸ்ட்டாலாம் நான் போடலை. ஸோ நீங்களும் பொறுமையாக தான் போடணும். நம்ம பொறுமையாக போடும்போது தான் அது கட் ஆகாமல் வரும். ஒன்ஸ் அந்த த்ரெட் பிரிஞ்சு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் அதை வெளியில் எடுத்து விட்டுட்டு திருப்பி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ அது கரெக்டாக வந்துடும். ஃபஸ்ட்டு போடும்போது எல்லாருக்குமே பிரிஞ்சு போய்கிட்டே தான் இருக்கும். நான் சொல்கிற மாதிரி பொறுமையாக போட்டிங்கன்னா அது கண்டிப்பாக கரெக்டாக வரும். இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன மாதிரியெல்லாம் போட்டு பார்க்கணுமோ அந்த மாதிரிலாம் போட்டு பாருங்கள். டாப் டு பாட்டம், பாட்டம் டு டாப், லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட்னு எல்லா டைரெக்ஷன்லேயுமே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆரி கற்றுக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும்.